ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ணுறது காலிஃப்ளவர் சில்லி. அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் குட்டியாகவும் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடியே காலிஃப்ளவர் இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க. அது கூடவே 2 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 2 டீஸ்பூனுக்கு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அப்படியே தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம 1 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் வைக்கலாம். நம்ம ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் வைக்கலாம். இனி நம்ம சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 50 கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் காரமெல்லாம் இருக்காதுங்க, கொஞ்சம் கலருக்காக தான் அது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப அது லைட்டாக இறுகும். ஸோ இறுகிற டைமில் கொஞ்சமாக அது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி சேர்த்துட்டு அதையும் ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஓகே, நமக்கு இப்போ சில்லி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஆயில் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இதை இனி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இனி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. வெந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. காலிஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இனி நம்ம காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லி ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஜிஞ்சர் கார்லி இதோட பச்சை வாசம் போகிறது வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குடமிளகாவும் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம், காரம் எல்லாம் அதிகமாக இருக்காது.
இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடியில் கருகிடும். டொமேட்டோ சாஸ் அதிகமாக ஆட் பண்ணாலும் எதுவும் ஆகாது. ஆனால் சோயா சாஸ் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப்பு தண்ணிக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இதே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, நமக்கு கிரேவி நல்லாவே வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிரேவியும் காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்படுனா பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ஓகே, காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.